என் தங்க பிள்ளையே, நீ உள்ளமுருக தவித்து கொண்டிருக்கும் உன் உண்மையான உறவின் பற்றிய மிகப்பெரிய உண்மையை சொல்வதற்காக வந்திருக்கின்றேன். நீ மனதிலே என்ன கவலைகளை வளர்த்து கொண்டு இருக்கின்றாய் என்று எனக்கு நன்றாகவே புரிந்துவிட்டது. இதற்கு மேல் முடியவே முடியாது என்று நினைத்த காரியத்தை எப்படி சாதித்து காட்டப் போகிறேன் என்றுதானே நீ யோசிக்கிறாய். நாளை செய்கின்ற செயல்தான் உன் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது என்றால் நீ அதற்கு முன்னாலே ஒரு தெளிவான திட்டத்தை தீட்டி வைக்க வேண்டுமல்லவா? நீண்ட நாட்களாக காரியத்தை எண்ணி எண்ணி ஆரம்பிக்கலாமா வேண்டாமா வேணுமா என்றெல்லாம் பல்வேறு குழப்பங்களை மட்டும்தானே நீ குழப்பிக்கொண்டிருக்கின்றாய். அது மட்டுமல்லாமல் நாம் அந்த உறவை பற்றி நினைப்பது சரியா தவறா, நமக்கானவரா இல்லைதானா என்றெல்லாம் உன் மனதில் சந்தேகங்கள் சங்கடங்களும் அவ்வப்போது வந்து கொண்டுதான் இருக்கின்றது. நான் என்ன செய்வேன் தாயே? அவர் எனக்கானவர் என்று தெரிந்தால்தான் என் வாழ்க்கையின் அடுத்த அடியை என்னால் எடுத்து வைக்க முடியும் என்று சொல்கிறாய். என் தங்கமே, வருடங்கள் மாறினாலும் உன் வாழ்க்கையை மாறாமல் வைப்பதுதானே இந்த வராகியின் வெற்றி வாக்கு. இதோ இந்த வெற்றி வாக்கோடு நான் வந்திருக்கின்றேன். உன் உள்ளம் முருக தவித்து கொண்டு இருக்கும் அந்த நபரானவர் எப்படிப்பட்ட விஷயத்தை செய்ய வேண்டும், எப்படி உன் மனதுக்கு ஆறுதலாக இருக்க வேண்டும், உன் வாழ்க்கையாக மாற வேண்டும் என்று தானே நீ நினைத்து கொண்டிருந்தாய். இதோ உன் வாழ்க்கையாகவே மாறும் தருணத்தை இந்த வராகி தாய் நான் குறித்து விட்டேன். இனி ஏனும் நீ மனம் தளர்ந்து விடாதே. எத்தனை உள்ளத்திங்களிலோ உனக்கான வாழ்க்கையை அங்கு யாரோ பறித்து கொண்டு இருக்கிறார்களோ என்று நினைக்க வேண்டாம். நீ யாரென்று உனக்கே நிரூபிக்க உனக்கு இப்பொழுது ஒரு வாய்ப்பினை நான் தந்து இருக்கும் பொழுது நீ ஏன் மற்றவர்களை பற்றி சிந்தித்து கொண்டு இருக்கின்றாய்? அவர்கள் என்ன வேண்டுமானாலும் உன்னை பற்றி நினைக்க வேண்டும். என் தங்க பிள்ளையே, அவர் உனக்கானவர் என்று தெரிந்த பிறகுதான் அவரை உன் கரம் பற்ற நான் அனுமதி கொடுத்து இருக்கின்றேன். அதன் பிறகும் அவரை கரம் பற்றினால் அவர் என்ன நினைப்பாரோ, இவர் என்ன நினைப்பாரோ என்றெல்லாம் நீ மனம் வருந்தி கொண்டு இருக்காதே. யார் என்ன நினைத்தால் என்ன? காலம் போடும் கோலத்தில் இருந்து முடிவுக்கு வராதா என்று நினைத்து கொண்டு இருக்கும் செயலானது இப்பொழுது இந்த செயலை நான் முற்றுப்புள்ளி வைத்து கொண்டுதான் இருக்கின்றேன். உனக்கு நல்லது நடக்கும் என்றால் அதிலிருந்து தொடக்கத்தை நீ பெறுவாய். என் பிள்ளையே, உன் மனதில் இருக்கின்ற வழிகளை நான் ஆரம்பித்து வைத்து விட்டேனோ என்று எண்ணாதே. அந்த வழிகளை தாண்டி விஸ்வரூபம் எடுக்கும் போதுதான் நீ எதற்காக உன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கின்றாய், உனக்கான தேவை என்ன, தேவையற்றது என்ன என்பதை புரிய வரும் காலம் உனக்கு தேடி வரும். 100 முறை உடைந்தாலும் உன் மனதை உடைப்பதற்கு பலரும் சூழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நான் என்னதான் செய்வது, ஏதுதான் செய்வது என்று உன் வாழ்வில் ஒவ்வொரு சரிவும் நீ அங்கு விழுந்து விட்டோமே என்று நினைத்து கொண்டு இருக்கும் தருணத்திலே அதை சரித்திரமாக மாற்றுவதற்கு இந்த தாயானவள் வந்து விட்டேன். வாழ்க்கையில் வரும் அத்தனை ஏச்சுக்கும் பேச்சுக்கும் பதில் கொடுத்து கொண்டேதானே இருக்க வேண்டியதிருக்கின்றது. அவர்களை கண்டு கொள்ளவில்லை என்றால் நமக்கு எத்தனை பட்ட பெயர்களை மட்டுமே அழைத்து கொண்டு இருக்கின்றார்கள் என்று நீ எண்ணிக்கொள்ளாதே. என் தங்க பிள்ளையே, அவர்கள் அப்படித்தான். எத்தனை ஏச்சுக்களையும் பேச்சுக்களையும் வாங்கினாலும் நம்மை குறை சொல்ல வேண்டும் என்று நினைத்து விட்டால் நாம் நல்லதே செய்தாலும் கூட நமக்கு அங்கு கெடுதல் மட்டும்தான் நினைத்து கொண்டு இருப்பார்கள். உன் மன வலிமை மட்டும்தான் உனக்கு வழிகாட்டியாக இருந்து கொண்டிருக்கின்றது. உன் கசப்பான நிலைமையை பார்த்து நீ ஒரு பொழுது மனம் தளர்ந்து விடாதே, மனம் சோர்வடைந்து விடாதே. விதி என்பது அங்கு முடங்கிவிட்டதே என்று நினைக்காதே. மதியால் இந்த வராகி தாய் நமக்கான நல்லதை நடத்தி தருவதற்காக வாழ்க்கையில் வருகின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் அதிரடி திருப்பமாக நமக்கு
உனக்கு தந்து கொண்டுதான் இருக்கிறாள் என்பதை நீ உணர்ந்து கொள். நீ விடும் மூச்சும் இங்கு உனக்கான விஷயத்தை தெளிவுபடுத்தி கொண்டுதான் இருக்கின்றது. ஏனென்றால் அந்த அளவுக்கு நீ பதற்றத்தை மட்டுமே வளர்த்து கொண்டு இருக்கின்றாய். அடுத்தது என்ன செய்ய போகிறோம், ஏது செய்ய போகிறோம் என்று தெரியாமல் உன் மனம் தளர்ந்து கொண்டிருக்கின்றாய். நீ தளராதே என் பிள்ளையே. உன் மனதில் இருக்கின்ற வழியை நான் உனக்கு உணர்த்திவிட்டேன். இனி நீ தேவையான அளவுக்கு மனப்பக்குவத்தை அடைந்து விட்டாய். உன் உள்ளம் முருக தவித்து கொண்டிருக்கும் அந்த நபரானவரும் உன்னை புரிந்து கொண்டு விட்டார். இனி எதிர்பார்த்தது ஒன்று எதிர்பார்த்தது போலவே உன் வாழ்க்கையில் வந்து சேரத்தான் போகிறது. உன் நம்பிக்கைக்கு உரியவளாக இந்த தாய் உன்னுள் வந்து கொண்டு இருக்கும் பொழுது நீ எதற்குமே மனம் அருந்த வேண்டாம். நடப்பது யாவையும் பார்த்து நீ பயமோ அச்சமோ கொள்ள வேண்டாம். எல்லாவற்றையும் தாண்டி என் செல்ல பிள்ளைகள் இப்பொழுது ஏதோ ஒரு நிலையான வாழ்க்கையை அடைவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதில் நீயும் உன் துணையும் உன் அதிர்ஷ்டம் உறவும் அங்கு சேர்ந்து மகிழ்ச்சியின் கொண்டாட்டத்தை கொண்டாடுவதற்கு தயாராகிவிட்டீர்கள். அப்படி இருக்கும் பட்சத்திலே உன் மனதில் நீ எதை பற்றி கலங்கி கொண்டிருக்கின்றாய், எதை பற்றி வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய்? நடப்பது யாவையும் பார்த்து நீ பயந்து கொண்டே இருந்தால் பயத்தை மட்டும்தான் வளர்த்து கொண்டு இருக்க முடியும். அந்த பயத்தை ஓரம் கட்டிவிட்டு உனக்கான வாழ்க்கையில் நீ என்ன செய்ய வேண்டும், ஏது செய்ய வேண்டும் என்பதில் தெளிவாகவே இரு. வெற்றிக்காக என் பிள்ளைகள் காத்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த தருணத்தை நான் உனக்காக நிலையான மகிழ்ச்சியோடும் நிரந்தரமான சந்தோஷத்தோடும் கொண்டு வந்து இருக்கின்றேன். மனம் சிறிதளவேனும் நீ தளர்ந்து விடாதே என் தங்க பிள்ளையே. எதை நோக்கிய உன்னுடைய பயணம் இருந்து கொண்டிருந்ததோ அந்த பயணத்தில் நீ இறுதி வெற்றி அடைந்து விட்டாய் என்பதை உணர்ந்து கொள். எந்த ஒன்றிற்காக என் பிள்ளைகள் காத்து கொண்டிருந்தார்களோ அந்த காத்திருந்த நிலையை இப்பொழுது மிக பெரும் வெற்றிக்காக நான் உனக்கு தருவதற்கு வந்திருக்கின்றேன். மாற்றம் ஒன்று தானே மாறாத நிகழ்வாக இருந்து கொண்டிருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது அந்த மாற்றத்தை நீ எப்பொழுது துணிச்சலோடு ஏற்றுக்கொள்கிறாய் அந்த நிமிடத்திலே உனக்கான வாழ்க்கை உன்னை தேடி வரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நம்பிக்கை என்பது உன் மனதிற்குள்ளும் உன் துணையின் மனதிற்குள்ளும் இருக்கும் பொழுது இங்கு யாராலும் எதையும் அசைத்து பார்க்க முடியாது. நீ உனக்காக உன் வாழ்க்கையை வாழ்வதற்கு துணிந்துவிடு. யாரை பற்றியும் கவலை கொள்ள வேண்டாம். அவர்கள் குறை சொல்வார்களோ என்று நீ நினைத்து கொண்டிருந்தால் குறை மட்டும்தான் வாழ்க்கையாக இருந்து கொண்டிருக்கும். வீசப்படும் கற்களாலும் முட்களாலும் உன் மனது மட்டுமல்ல உன் உள்ளமும் காயப்பட்டு கொண்டேதான் இருக்கும். அதற்காக அவர் அடிக்கிறார்களே என்று மீண்டும் மீண்டும் அதே இடத்தில் ஏன் போய் நின்று கொண்டு இருக்கின்றாய்? நீ உன் வாழ்க்கையை பார்த்துவிட்டு நகர்ந்து கொண்டே இரு. அந்த இடத்தில் நின்றால்தானே அவர்களின் குறைகள் நம் மீது விழுந்து கொண்டே இருக்கும். அதை தாண்டி வந்து உனக்கான லட்சிய போக்கில் உனக்கான முடிவில் தெளிவாக இரு. நிச்சயமாக வெற்றி உனக்கானதாக இருக்கப் போகிறது. நீ நினைத்ததை நான் உனக்கு தரப்போகிறேன். வெற்றி உனக்குத்தான் என் தங்கமே. ஓம் வராகி தாயே போற்றி.